எனக்கு ஏற்கனவே 3 குழந்தை இருக்குது. என் 3 குழந்தைக்கு நான் வந்து யூடியூப்பில் பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டான், வாங்க பண்ணிக்கலான்னு. எனக்கு 3 மாதம் டெஸ்ட்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க, கர்ப்பப்பையை திருப்பி போடலாம், உனக்கு ஆண் குழந்தை இருக்குன்னு சொல்லி எல்லாம் பணத்தை கட்ட சொன்னாங்க. மறுபடியும் பணத்தை கட்டினேன். மறுபடியும் என்ன டெஸ்ட் பேபின்னு சொன்னாங்க, அதுக்கும் பணத்தை கட்டினேன். ஆனால் பெண் குழந்தை பிறந்திருக்கு, அது ஏன் வந்துச்சு எனக்கு அதுக்கு மட்டும் கேட்டு சொல்லுங்க. 10 லட்ச ரூபா வரையும் செலவழிச்சு. 2 குழந்தையும் பிறந்து இறந்துருச்சு. 5.5 மாதத்துலேயே பிறந்து இறந்துருச்சு. என் பொண்டாட்டி இப்போ ஐசியூல இருக்காங்க, கோமாட்டேஜில் இருக்காங்க. ஆண் குழந்தை வேணும்னு சொல்லித்தான் என்னை வர சொன்னதே. அதுக்காண்டிதான் நான் வந்தேன். எனக்கு பொம்பளை பிள்ளை எனக்கு இருக்குல்ல, பொம்பளை பிள்ளை இருக்குங்களா, செந்தாமரை செல்வி அவங்க தான் யூடியூப்பில் பேசினவங்க தான் இன்னும் 2 பேர் உள்ள இருக்காங்க. ஆண் குழந்தைன்னு தான் சொன்னாங்க. 100க்கு 99%, 100% அவங்க தான் சொன்னாங்க, ஆம்பளை பையன் தான்ப்பா உனக்கு. என் வீட்டுக்காரப்பிள்ள கூட இன்னும் 3 பேர் பண்ணிக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு 7 மாசம் ஆச்சு. ஆனா இன்ன வரைக்கும் ஆண் 1 பெண் 1. நான் கேட்டது ஒரு பிள்ளை தான் கேட்டேன். பொம்பளை பிள்ளை நீ எதுக்கு நீங்க வச்சது தானே வீக்கா இருக்கு. வேற ஆஸ்பத்திரி எங்கேயும் போயிருவாங்களா? எந்த ஆஸ்பத்திரியும் போல. நான் கடைசி வரைக்கும் இங்க தான் பார்த்தேன். சார் வெளியில கேட்டதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பார்க்க முடியாது. என்ன காரணம் சொன்னாங்க? அவங்களால ட்ரீட்மெண்ட், அதாவது மெடிசன் கொஞ்சம் ஹெவி மெடிசன். 2021 வராரு, தனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்றாரு. ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னு எங்ககிட்ட ஹிஸ்டரி கொடுத்துருக்காரு. அந்த ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி அவருக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்றாரு. கருத்தடை ஆப்ரேஷனுக்கு நாங்கள் மாற்று சிகிச்சை, ஏன்னா இளவயது பெண்ணாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு குழந்தை இறந்துட்டதுனால நாங்கள் மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறோம். அந்த மாற்று அறுவை சிகிச்சையை ஒட்டியே வந்து கொரோனா வந்துடுது, கொரோனா வந்துடுது. அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அது ஃபெயில்டுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அதில் வந்து கர்ப்பம் கிடைக்கல, இயற்கையாக கர்ப்பம் தரிக்கலை. அப்போ வந்து அவங்க திரும்ப எங்ககிட்ட வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி தரிக்கலைன்னா நம்ம வந்து டெஸ்ட் டியூப் பேபி மூலம் குழந்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி வைத்தியத்துக்கு வராங்க. அவங்கள அதுக்கு நாங்கள் உள்படுத்தி தேவையான பரிசோதனைகளை பண்ணி மருத்துவ பரிசோதனைகள் மூலமாக அந்த அம்மாவுக்கு உடல்நிலை ஆரோக்கியமாகவும் அதுக்கு தகுதியாகவும் இருக்குங்கிறத பார்த்து அவங்களுக்கு எம்பரையோ டிரான்ஸ்ஃபர் என்று கருவூட்டுதல் டெஸ்ட் டியூப் சிகிச்சை மூலமாக செய்யும்போது அவங்களுக்கு வந்து 2 குழந்தை உருவாகிடுது. இவங்களுக்கு அது டே 1லேருந்தே தெரியும் 2 குழந்தைகள் இருக்குங்கிறத நாங்கள் ஸ்கேன் பரிசோதனை மூலமாக அவங்களுக்கு சொல்லியிருக்கோம், எல்லாம் இது பண்ணியிருக்கோம். 3 மாதங்கள் வரை இங்கே வந்து அவங்க வைத்தியம் பார்த்துருக்குறாங்க. அதாவது முதல் 3 மாதங்கள் மட்டும், அதாவது குறையில்லாத குழந்தைன்னு தெரியறதுக்கு இந்த என்டி ஸ்கேன் பண்ணுறது வரைக்கும் வந்திருக்காங்க. கடைசியாக அவங்க வந்த தேதி என்டி ஸ்கேன் டிசம்பர் 24 வந்திருக்காங்க. 18/12/24 மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வரவே கிடையாது. நாங்கள் இவங்களுக்கு அளித்த சிகிச்சை அவ்வளவும் சிறப்பானது, பொருத்தமானது. அதனால தான் அவங்களால டெஸ்ட் டியூப் பேபி சிகிச்சையில் ஒரே அட்டம்ப்டில் சக்சீட் ஆக முடிஞ்சிச்சு. அதே போல் நல்ல சிகிச்சையினால் அந்த கரு வந்து வளர்ந்துட்டு வந்திருக்குது. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நேற்று மாலை திடீர்னு இது சம்மந்தப்பட்ட அசிஸ்டன்ட் டாக்டருக்கும் அந்த ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணுக்கும் ஃபோன் பண்ணி, என் 2 குழந்தையும் உங்கள் ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்த்து எடுத்த குழந்தை 2மே வெளியாகிருச்சு. வெளியாகி என் மனைவி வந்து இந்த மாதிரி வந்து உடல்நிலை மோசமாக இருக்காங்க. நாங்கள் வந்து இது சம்மந்தமாக வந்து ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். வேறு என்னமா சொன்னார், அதான் ரிப்போர்ட் பண்ணுவேன் நானே, கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து மிரட்டுதலாக பேசிகிட்டே இருந்திருக்காரு. அது தப்புங்க. மருத்துவ ரீதியாக ஒரு மருத்துவமனையில் தொடர்பில் இருந்தால் இன்ன பிரச்சனை, இன்ன கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி அவர் மாற்றி எப்படி பேசுகிறாருன்னு சொன்னாக்க, இங்கே பார்த்த வைத்தியம் தப்பு, கொடுத்த மருந்து தப்பு, அதனால் அப்படி ஆச்சுன்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா குறைப்பிரசவங்கிறது மிக இயற்கையானது. அபாஷன் ஆகிறது, குறைப்பிரசவம் ஆகிறதுங்கிறது இயல்பான இயற்கை கருத்தரித்தலே ஏற்படக்கூடியது. அப்படி இருக்கும்போது ஒரு செயற்கை முறை கருத்தரித்தலில் மிக கவனமாக ஒரு 28-30 வயசு இருக்குமாப்பா அவங்களுக்கு, 21 27 நம்மகிட்ட வந்தாங்க மேம். ஆமாம், 21 நம்மகிட்ட வந்திருக்காங்க. அப்போ 27ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வயசு ஒரு 30-31 இருக்கும். 31 வயது பெண்ணுக்கு பொருத்தமான வயதில் மிக ஆரோக்கியமான உடல்நிலையோடு இருக்கிற பெண்ணுக்கு தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இது வந்து உடல் காரணங்களால் இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு குறைப்பிரசவம். இப்படி ஏற்படும் போது அவர் உணர்ச்சி
மயமா இதை வந்து கன்வெர்ட் பண்ணி பேசுகிறாரு. தனக்கு தேவையான விதங்கள்ல எல்லாம் அவர் சொல்கிறாரு. இதுக்கு எப்படிங்க பதில் சொல்கிறது?